கேட்குறீங்களா? விஜய் வந்தால் ரெண்டாவது எம்ஜிஆர். விஜய் வந்தால் தான் இது நாடு நல்லா இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கேஎன்ஆர் தான் கருத்து கணிப்பாக இருக்காரு. திமுகவா தாவேகாவா? இல்ல தாவேக்கா தான் ப்ரோ. திமுகவா? விஜய் தான். விஜய் 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 தான் வருவார். டிவிக்கே தான் வருவார். டிவிகே அண்ட் டிஎம்கே தன்னிச்சையாக நின்றாக்க டிவிகே வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விஜய் தான் முதல்ல. விஜய் தான் வரணும் என்னோட வாக்கு மூலம். நான் சாமி பருப்பில் பிறந்திருக்கேன், அடித்து சொல்லுவேன். அவன் ஜெயிக்கலன்னா எனக்கு கேளுங்க. திமுக கோட்டை, அந்த கோட்டைலாங்க ரெண்டே கோட்டை. ஒன்று மலைக்கோட்டை, இன்னொன்று விஜய் கோட்டை. தளபதி செல்லாம் அப்போ ப்ரோ. ஒரே வார்த்தைனா அவரு அப்போ தளபதி. இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர், அவ்வளோதான். என்னைக்குமே தளபதி விஜய் தான். அதெல்லாம் உண்மைதான். ஒரு விதத்துல பார்த்தா திமுக நிறைய செய்யறாங்க நம்மளுக்கு. இவர் வந்து எப்படின்னா நடிகர் விஷயத்துல கவர் பண்ணதான் இது. ஆனா திமுக நிறைய மக்களுக்கோசரம் மகளிர் அணிக்கு பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மாசம் ஆனா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. டிஎம்கேவா டிவிகேவா? திருச்சியில யாரு மாசு, யார் யாரோட கோட்டை ஆட்சி அமைக்குது? திருச்சி பல வருஷமாக பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் ஐயாவோட கோட்டையாக இருந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ அரசியல் நிறுத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகீழாக இருக்குது. நம்ம இன்னைக்கு ஒரு இது நடந்திருக்கு, பேரணி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. டிவிகே தலைவர் வச்சுருந்தாங்க. நம்ம குறிப்பிட்ட கும்பல் வரும்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஓரளவு பயங்கரமான கும்பல் சம்பிச்சிருச்சு. அதுலேயும் கொஞ்சம் அநாகரிகமான செயல் நிலையாக நடந்திருக்கு. ஏன்னா சுற்றுப்புறம் பாதிக்கிற அளவு வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஓகேங்களா. ஆனால் இப்போ வரைக்கும் இவர் கோட்டையாக தான் திகழ்ந்துட்டு இருக்கு, கேஎன்ஆர் கோட்டையாக தான் திகழ்ந்துட்டு இருக்கு. எங்கள் கருத்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மேற்கு பகுதி இப்போ இனிக்கோ இதயராஜ் இருக்காப்புல, எம்எல்ஏவாக இருக்காப்புல, ஓகேங்களா. அந்த இடத்துல டிவிக்கே நின்றாக்கா தனிப்பெரும்பான்மையாக நல்லா ஜெயிக்கலாம். ஆனால் கூட்டணி இருக்கணும். தன்னிச்சையாக இறங்கி அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வர முடியாது. அவர் தான் சொல்லிட்டாரு, பாசிசமே எங்களுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாரு டிவிகேல, ஓகேங்களா. இவங்க ஏடிஎம்கே பாசிசம் கூட தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ சாத்தியம் இல்லாதது ஒன்று. இப்போ உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி ஒரு சில கட்சிகளை ஜாயின் ஆனாக்கா நல்ல வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் டிவிகேக்கு. எப்படி பார்க்கணும்? 2 வருஷத்துல இந்த மாதிரி திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம பல கட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் தேமுதிகவும் அதில் ஒரு எடுத்துக்காட்டு, ஓகேங்களா. நல்லா வளர்ந்து இப்போ டவுனான கட்சியில் தேமுதிகன்னு ஒன்று இருக்குது, இல்லை அதையும் பார்க்குறோம்ல. இதே பாணி தான் நம்ம ஒருத்தரையும் பார்க்குறோம். இப்போ டிவிக்கே நல்ல வளர்ச்சியாக இருக்குது. இந்த பிம்பத்தை இவங்க கடைசி வரையும் கொண்டு போகணும். கொண்டு போனால் தான் அதில் ஒரு இது இருக்குது உங்களுக்கு. அதான் நம்ம கருத்து. யாரு திருச்சியை பொறுத்தவரை யார் 2026 மாஸ் காட்ட வாய்ப்பு இருக்குன்னா தளபதி தான். தளபதி ஸ்டாலினா? இல்லை, நண்பர் விஜய் ரசிகர்கள், ஓகேங்களா, நான் சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கேஎன்ஆர் தான் கருத்து கணிப்பாக இருக்காரு, ஓகேங்களா. ஆனால் மாறலாம், இன்னும் இருக்குதுல்ல, 6-7 மாதங்கள் இருக்குது. என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரில, அதனால மாறலாம் உங்களுக்கு. ஏன்னா இவங்க அதிகமாக இலவசங்கள் கொடுத்து மக்களை கெடுத்துட்டாங்க. அதனால் இந்த 6 மாதம் கழித்து என்னென்ன சலுகை செய்ய போகிறாங்க, இல்லை தளபதியார் என்ன இந்தந்த தரப்போகிறாங்கன்னு தெரியலை உங்களுக்கு. தேர்தலுக்கு இலவசங்கள் அவரும் ஆரம்பிச்சிட்டாருனாக்கா அது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கும் உங்களுக்கு. வரலாம், வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மக்கள் அதிகமாக சலுகைகள் கிடைக்கும் நம்பலாமா, இல்லை பயங்கரமான போட்டி இருக்கும் நம்பலாம்? சலுகைக்கு தாங்க மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அது ஒன்று புரிதல் வச்சுக்கோங்க. எல்லாமே இன்னைக்கு சலுகையில் தான் இருக்குது உங்களுக்கு. இவர் ஃப்ரிட்ஜை தராரு, அவர் ஏசி தரானாக்கா நம்ம ஏசி தரவருக்கும் ஓட்டு போடுவோங்கிற மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு நிலைமை. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதனால் சலுகையை தவிர்த்து தன்னிச்சையாக போட்டிட்டாக்கா, தன்னிச்சையாக டிஎம்கே போட்டிட்டாக்கா வெல்வது அரிதல்ல, ஓகேங்களா. அதே மாதிரி டிவிகே அண்ட் டிஎம்கே தன்னிச்சையாக நின்றாக்கா டிவிகே வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வருவார்ண்ணே. விஜய் வருவார். 2026 அவர் வண்டி தானே. ஆமாம், இன்னைக்கு வந்தாரு, அவ்வளோதான் முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் எவ்வளோ ரசிகர் இருக்காங்கண்ணே, பார்த்தீங்களா இல்லையா? இதை மரக்கடையில் போய் பாருங்க, அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு. பயங்கரண்ணே. விஜய் தானே வருவார் 2026. ஆமாண்ணே. திருச்சியில திமுகவா தாவேகாவா? இல்ல தாவேக்கா தான் ப்ரோ. தாவேக்கா தான். என்ன காரணம்? இல்ல இப்போ இருக்க இளைஞர் அணி எல்லாமே தாவேக்கால தான் இருக்கு. இப்போ எல்லாமே டிவிக்கே தான் இருக்கும். அதனால தாவேக்கா தான். திமுக கோட்டையாம
அப்படிலாம் இல்லை ப்ரோ. யாரு கோட்டையும் கிடையாது. யார் இருக்காங்களோ அவங்க கோட்டை. அவங்க யார் நல்லா பண்றாங்களோ அவங்க எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். இப்போ எங்க ஊர் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாவே டிவிக்கு பேனர். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தம் பஸ் ஸ்டாண்டே சீல் பண்ணிட்டாங்க, யாருமே வர முடியாத அளவுக்கு. இங்கே பெட்டாத்துல தான் ஃபுல்லாவே சீல் பண்ணிட்டாங்க, யாருமே வர முடியாத அளவுக்கு. அதனால அப்படிலாம் சொல்லிட முடியாது உடனே நம்மளால யாருமெல்லாம். தளபதி ஸ்டாலின் இருக்காரு, தளபதி விஜய் இருக்காரு, எப்படி பாக்குறீங்க அவங்க ரெண்டு பேரையும்? தளபதி செல்லாம் அப்போ ப்ரோ, ஒரே வார்த்தைனா அவரு அப்போ தளபதி, இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர், அவ்வளவுதான். என்னைக்குமே தளபதி விஜய் தான். 2026 வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா bro. 50-50 இருக்கு. ஆனா நம்ம தலைவர் இவர் விஜய் பண்றதை பொறுத்து அந்த இது மாறலாம். கூட்டணி இதெல்லாம் வச்சு பார்க்கலாம். இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஓட்டு இருக்கா? 2 பேருக்கு இருக்கு. எனக்கு அப்ளை பண்ணியாச்சு, அடுத்த வருஷம் கன்ஃபார்ம். டிவி கேட்க டிவிக்கே தான் ப்ரோ. திமுகவா? விஜய் தான். விஜய் ஏன்னா முன்ன படத்துல நல்லது பண்ணாரு, இப்ப நாட்டுக்கு நல்லது பண்றாரு, அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, சும்மா இந்த மாதிரி விஜயை பார்க்க தான் போறாங்க ஆளுங்கெல்லாம். இல்லையே, அவங்க வந்து காசுக்கு இது இல்லையே, கோழி பிரியாணி கோட்டு கிடையாது, இந்த சுயேட்சையா தானே வராரு. ஆனா வந்து என்ன சொல்றாங்க, மாதிரி வர்ற ஆளுங்க ஓட்டு போட மாட்டாங்க, சும்மா விஜயை பார்ப்பாங்க. ஆனா அதிமுக திமுக கிட்ட ஓட்டு போடுவாங்க. இல்ல ஓட்டெல்லாம் போடுவாங்க, ஓட்டு போடாமலாம் இருக்க மாட்டாங்க, ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுவாங்க. போடுவாங்க. வேற என்ன காரணத்துக்காக விஜய் அரசியலுக்கு, அதாவது சிஎம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு விஜய் ஃபேனாக்கா? ஆமாமா, விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன் தான் இல்லைங்களா? இப்போ மற்றவங்களும் உங்கள்கிட்ட என்னக்கா சொல்றாங்க, இந்த மாதிரி விஜய் வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல நல்லது பண்ணுவாங்க, நல்லது பண்ணணும். ஆமா விஜயால தான் நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஆமா விஜயால தான் பண்ண முடியும், வேற யாரையும் பண்ண முடியாது. திருச்சி ஸ்ரீரங்கம். விஜய் தான் வருவார், டிவிக்கே தான் வருவார். காரணம்னா அவர் வந்து நடிகராக வந்து நிறைய பேர் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. இப்போ சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து கட்சியை பார்க்கறதில்ல. அவர் வந்து நம்மளோட தலை அப்படின்றதுனால, இது விஜய் தளபதின்றதுனால, அது ஒரு ரசிகைன்றதுனால அந்த மாதிரி கூட்டம் சேர்ந்ததுலேருந்து இப்போ வந்து கட்சிக்கோசரம் இப்போ மாறிட்டாங்க எல்லாருமே. ஆனா வந்து டிஎம்கே வந்து பஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, காசு எல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் உண்மைதான். ஒரு விதத்தில் பார்த்தா திமுக நிறையா செய்கிறாங்க நம்மளுக்கு. இவர் வந்து எப்படின்னா நடிகர் விஷயத்தில் வந்து கவர் பண்ணதான் இது. ஆனால் வந்து திமுக வந்து நிறைய மக்களுக்கோசரம் மகளிர் அணிக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மாதம் ஆனால் ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அந்த 1000 ரூபா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் பார்க்க போனால் அவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஆனா மக்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்குற தலைவரா விஜய் வர முடியுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் வந்து இவங்களாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே கட்சியில் இருக்கிறவங்க. இவர் வந்து நடிகராக இருந்து தான் இப்போ வந்திருக்காரு. அதனால பண்ண வந்திருக்கிறாரு. இருந்தாலும் வந்து அது அந்த சமயம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். யார் வருவாங்கன்றது தெரியாது அந்த அளவுக்கு. நான் நினைக்கிறது வந்து அது யாருன்னு விஜய் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப வெள்ளம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நாங்கள் இதே ஊர் தான், திருச்சி தான். அந்த பின்னாடி தான் வீடு, கீழே சிந்தாமணி. நாங்களாம் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே விஜய் ரசிகர் தான் எல்லாருமே. நானும் விஜய் ரசிகர் தான். ஆனால் விஜய் ரசிகர் தான் நாங்கள் எல்லாருமே, எங்கள் ஃபேமிலி டோட்டலுமே. ஆனால் கேட்குறீங்களா? விஜய் வந்தால் 2வது எம்ஜிஆர். விஜய் வந்தால் தான் இது நாடு நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து கொலகார குடும்பம் ஒழிச்சு கட்டணும். என்ன முதல்ல ஏமாவனா பிடிச்சி உள்ளே போடணும், என்ன பிச்சை எடுக்க விட்டானுங்க. விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும் நாட்டுக்குப்பா. முன்ன வச்ச கால மக்களுக்கு உதவி பண்ணுவான்ல. ஐயா அவன் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். என்ன சொல்றாங்க, இந்த சின்ன சின்ன பசங்களாம் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, வயசானவங்கலாம் ஒரு ஆள் கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. எல்லாம் தமிழ்நாடு பூரா வயசானவங்க, சின்ன வயசு பெரிய வயசு 20 வயசு பையன் காலேஜ் படிக்கிறவன் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் லீவ் போட்டுட்டு எல்லாம் அங்கே வந்துருச்சு மரக்கடைக்கு. என்ன தெரியுமா எம்மா கூட்டம் தெரியுமா? ஏர்போர்ட்டை விட்டு காரை விடல. 3 மணிக்கு தான் வந்தாப்புல எம்ஜிஆர் சிலையில. என்னது எவன் கொடுத்தாலும் வாங்குவான். ஆனால் போடுறது விஜய்க்கு தான். எங்க காசை தானே கொடுக்குறான் எவன் வந்தாலும். ஆனால் விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் தான் வரணும். என்னோட வாக்கு மூலம் நான் சாமி பரப்பில் பிறந்திருக்கேன், அடிச்சு சொல்லுவேன். அவன் ஜெயிக்கலன்னா எனக்கு கேளுங்க. ரைட்டா? தம்பியை முன்ன வச்ச காலம் பின்ன வைக்காத.
முதல்ல ஏமாவனுங்களை பிடிச்சி உள்ள போட என்ன பிச்சை எடுக்க விட்டுட்டானுங்க. டிவிக்கே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிவிகே வெற்றி பெற்றா நல்லா இருக்கும். ரொம்ப நாளாவே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் மாற்றமாய் டிவிக்கே வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நடிகராகவே பார்த்துருக்கோம். பட் இது எலெக்ஷன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுது. அதனால 2026ல வந்து இவங்க இது வந்து திமுக கோட்டை திருச்சி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு திமுக சொல்லுது. திமுக கோட்டை அந்த கோட்டைலாங்க ரெண்டே கோட்டை, ஒன்று மலைக்கோட்டை இன்னொன்று விஜய் கோட்டை. அந்த மாதிரி தான் திமுக கோட்டை இந்த கோட்டை நேரு அவர்லாம் கிடையாது. ஒன்று ரெண்டே கோட்டை, ஒன்று விஜய் கோட்டை இன்னொன்று மலைக்கோட்டை. மலைக்கோட்டைக்கு அப்புறம் தான் விஜய் தான். டிவிக்கு வேணும் நல்லா இருக்கும்னு தோணும். இப்போ எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சி எப்படி இருக்குது? திமுக ஆட்சி ரொம்ப காசு கீசு எல்லாம் புடுங்குறாங்க. அப்போ இப்போ நிலமை ரொம்ப அது இதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் டிவிக்கே கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சீமான் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? சீமானா அவ்வளோக்கா வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் வேற சீமானா அவ்வளோக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் தான். விஜயை விட்டா ஸ்டாலின். ரெண்டு பேர்த்துக்கு நான் ஏடிஎம்கே வந்து எடப்பாடி சொன்னாப்புல 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிவிகேன்ட்டு. அவர் சொன்னதுலாம் தப்பு. ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே. இவங்க 2 பேர்த்துக்குன்னா 2 பேர் ஏதாவது ஒரு ஆள் வருவாங்க எனக்கு தோணுது. பட் திருச்சினால விஜய் கோட்டை மலைக்கோட்டை மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. விஜய் வரலாம் இருந்தால் அவர் கூட்டணி போட்டால் இது ஏன் விஜய் வரணும்னா புதுமுகம் பார்ப்பாங்கல்ல, புது ஆள் பார்ப்பாங்கல்ல. மக்களே 2 ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தாச்சு. இவங்க ஒரு திறமைக்கு என்ன மக்கள் செஞ்சுருக்காங்க, அவங்க திறமை மூளைக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது. இப்போ 3ஆவது மனுஷன் வரப்போ இவர் திறமைக்கு இப்போ யூகத்துக்கு என்ன மக்களுக்கு செய்வாங்க அப்படி எதிர்பார்ப்பது உண்டு. இருந்தாலும் இவங்க ஒரு 50 ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்களும் இது அரசியல் 50 ஆண்டு இது திமுக தான் பார்த்தீங்கன்னா வச்சு 50 வருஷம். திமுக வந்து 50 வருஷம் ஆச்சுங்க. அண்ணா திமுக அது 50 ஆச்சு பலம்படுத்த ஆச்சு. அதனால அவங்கள்ட்ட போய் இது இவங்களாம் மூத்த கட்சி. திமுகவும் அண்ணா திமுக மூத்த கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணா திமுக திமுக தான் வரும். இப்போ 3ஆவது முறை சிஎம் வந்து சீமானா இதெல்லாம் இது வந்து பணம் பலம் 2 இதுலேயும் இருக்குது. இப்போ உள்ள அரசியல் பரவாயில்ல. இப்போ உள்ள 2 ஒரு பெரும்பெருது கட்சின்னு சொல்கிறேன்ல, 2 பேர்த்துட்டும் பணம் பலம் இருக்குது. அந்த காலம் அப்போல்லாம் மனுஷனை பார்த்து ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் உள்ள காலத்தில் மனுஷனை பார்த்து செய்வார்ன்ற ஓட்டு போட்டாங்க. இப்போ உள்ளலாம் நீ எவ்வளோ கொடுக்குற, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அது இது கணிக்க முடியாது. அப்போ விஜய் தான் 2026ல விஜய் இதுக்கு சொல்லவும் முடியாது. ஏன்னாங்க இது 2 முதல்ல மாதிரிங்க. 2 கட்சி முதல்ல கட்சி இல்லைங்க, 2ம் பணம் பலத்த கட்சி. நீ 2000 கொடுத்து அவங்க 3000 கொடுக்காம இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் சொல்ல முடியாது. கூட்டணி போட்டால் வாய்ப்பு உண்டு. முதல்வர்னு சொல்லும்போது கூட்டணி போட்டால் 2 சீட் 5 சீட்டு 6 சீட்டு கிடைக்க வாய்ப்பு உண்டு. 2026ல யார் முதல்வராக நல்லா இருக்கும்? விஜய் தான் தளபதி. என்ன காரணம்? இவ்வளோ நாள் இருந்தாங்க, இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணாலும் தெரில. வெளில விஜய் வருவாருன்னு வந்தால் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் விஜய் ஃபேன் தான். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டு வருது. எங்கள் ஃபேமிலி எல்லாமே விஜய்க்கு தான். திமுக எப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? திமுகவோட அரசியல் மற்றவங்கள பற்றி எனக்கு தெரில, அரசியல் பற்றிலாம் தெரியாது. நான் இருந்த வரைக்கும் எனக்கு திமுகவும் இது பண்ணியிருக்காங்க. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் விஜய். ஆனால் வந்து பயங்கர விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் ரசிகர்களுக்கு வந்து அரசியல் தெரியல, அவங்க வந்து அணிவு தெரியல, அவங்க வந்து சும்மா வந்து விஜய் பார்க்குறதுக்கு தான் வர்றாங்க, அரசியலெல்லாம் தெரியலங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சொல்லலாம், அவங்க ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு விஜய் பிடிக்கும், அதனால் விஜய். திமுகவும் பிடிக்கும் எனக்கு. திமுகவும் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். டிவிக்கே தான். சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் நான் தமிழக ஒரு 2 வருஷம் முன்னாடி எங்கள் வீட்டில் ஓட்டு போட சொல்லி நான் கேட்டுட்டேன் அவருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கும் பல நாள் வந்து ஒன்றுமே ஆகலை. சரி, இப்போது விஜய் வரேன்னா எல்லா பக்கமும் நான் விஜய் தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லார்ட்டையும். எனக்கு பிடிக்கும். அவர் பேசுகிறது தான் எனக்கு பிடிக்கும். எங்களை யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பேசுவார். அவர் பேசுகிறதே மோட்டிவேட் தானே இருக்கும். அதிமுக எனக்கு தெரியாது. சரி.